கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினம்பட்டியில் மதுபோதையில் காரை இயக்கி சாலையோர மின்கம்பத்தில் மோதி வீட்டின் சுவற்றை இடித்து விபத்தை ஏற்படுத்திய நபர் சிக்கினார். மாக்கினம்பட்டியில் கார் ஒன்று வேகமாக வந்தபோது வளைவில் இருந்த சாலையோர மின்கம்பத்தில் மோதி அருகில் உள்ள வீட்டின் சுவரையும் மோதி சேதப்படுத்தியது. சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் உயிர் தப்பினர். இந்நிலையில் காரில் இருந்த ராமகிருஷ்ணன், ராமச்சந்திரன், ரஜீஸ் ஆகியோர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலை அடுத்து காரில் இருந்த 3 பேரும் சிக்கினர். தமிழகத்தில் இரத்த கொடையாளர்கள் போல் நடித்து நோயாளிகளின் உறவினர்களிடம் பணம் பறிக்கும் புதுவித மோசடி அரங்கேறி வருகிறது. தமிழகம் முழுவதும் ரத்தம் தேவைப்படுவோர் அதனை வாட்ஸ்அப்பில் பகிரும் போது அதனை பயன்படுத்தி மோசடி பேர்வழிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் இரத்த கொடையாளர்கள் போல் பேசி போக்குவரத்து செலவிற்கு 1000, 2000 என பணம் பெற்று மோசடி செய்கின்றனர். இத்தகைய மோசடி பேர்வழிகளால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அவர்களை பிடிக்க வேண்டும் என இரத்த தான ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமைப்பினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். ரத்த தானம் தேவை அப்படின்னு சொல்லி பகிர்ற செய்தியிலிருந்து விஷமிகள் 2 பேர் ஃபோன் நம்பர் எடுத்து அந்த பயனாளர் கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பணம் அனுப்புங்க, சாப்பாட்டுக்கு பணம் வேணும், வண்டிக்கு பணம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு கொடையாளர் அனுப்புறதில்ல. இது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நடந்துட்டுருக்கு. நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. தமிழகம் முழுக்க, ஈரோடு மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்க இது நடந்துட்டுருக்குது. அந்த சம்மந்தப்பட்ட நபர்களோட நம்பர், அவங்க பணம் வாங்கினது, அவங்க பேசின ஆடியோ எல்லா ரெக்கார்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதன் மூலிமா புகார் கொடுத்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மோசடி பண்ணி ரத்த தானத்தில் மோசடி பண்ணி உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறவங்கள உடனடியாக கைது பண்ணணுன்ட்டு கோரிக்கையாக வைக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் தென்னவராயன் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளில் பலருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது பரபரப்பு நிலவியது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்காமல் பள்ளி நிர்வாகம் பள்ளி முடிந்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டுள்ளது. பின்னர் மாணவர்கள் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் உடனடியாக குழந்தைகளை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.